ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் தான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும். உங்களுடைய மார்க் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாட்டினா உங்களுக்கு சீட் கிடைக்காது. இதுவே லோவாக இருந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அண்ட் கம்யூனிட்டி வைஸாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் என்னென்ன காலேஜ் எல்லாம் வருது. அதாவது இன்றைக்கி நம்ம சேனலில் நர்சிங் கோர்சஸ், பிஃபார்ம் கோர்சஸ், ரேடியோ தெரப்பி கோர்சஸ் அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ்க்கு கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜஸ், டோட்டல் சீட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் நினைக்கிற எல்லா காலேஜுமே வராது. இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு 4 கோர்சஸ், இந்த 4 கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வருதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் 45 சீட்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ், 45 சீட்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், 45 சீட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், சேலம், 45 சீட்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 45 சீட்ஸ். 6th ஒன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கடலூர். இதில் 90 சீட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸாக பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் 98 சீட்ஸ் இருக்குது. பிசி கேட்டகரியில் 84 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியில் 11 சீட்ஸ் இருக்குது. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி 63 சீட்ஸ். அண்ட் எஸ்சி 47, எஸ்சிஏ 9 அண்ட் எஸ்டி 3. இதுதான் காலேஜ் லிஸ்ட். நீங்கள் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணும்போது இந்த காலேஜஸ் மட்டும்தான் வரும். இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுன்னு சொல்லி வீடியோட என்ன சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் பிஎஸ்சி நர்சிங் மேல் கேட்டகரியை பொறுத்தளவு 6 காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 5 சீட்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். அண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், சேலம் 5 சீட்ஸ். அண்ட் தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். அண்ட் 6th ஒன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், கடலூர் 10 சீட்ஸ். டோட்டல் 35 சீட்ஸ் இருக்குது. இதில் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது ஓசி 11 அண்ட் பிசி 9, பிசிஎம் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சி 7, எஸ்ஏ 6, எஸ்சிஏ 1, எஸ்டி 0. பிஃபார்ம் கோர்சஸ் பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் பிஃபார்ம் கோர்சஸ். இந்த கோர்சஸ் கவுன்சிலிங்கில் 2 காலேஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 60 சீட்ஸ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் 60 சீட்ஸ். டோட்டல் 120 சீட்ஸ் இருக்குது. கவுண்ட் வைஸாக பார்க்கும்போது ஓசியில் 37, பிசி 32, பிசிஎம் 4, எம்பிசி அண்ட் டிஎன்சி 24, எஸ்சி 18, எஸ்சிஏ 4, எஸ்டி 1. டோட்டல் 120 சீட்ஸ் இருக்குது. தேர்ட் ஒன் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதில் 20 சீட்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் சிக்ஸ்த் ஒன் கேவி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ், திருச்சி 20 சீட்ஸ். செவன்த் ஒன் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் 8th ஒன் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் 9th ஒன் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் 10th ஒன் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் 11th ஒன் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். அண்ட் 12th ஒன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ். அண்ட் 13 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை 20. டோட்டல் 250 சீட்ஸ் இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி கேட்டகரியில் 77 அண்ட் பிசி 66, பிசிஎம் 9, எம்பிசி அண்ட் டிஎன்சி 50, எஸ்சி 38, எஸ்சிஏ 7, எஸ்டி 3. நெக்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி. இந்த கோர்சஸ் பொறுத்தளவு கவுன்சிலிங்கில் 5 காலேஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். செகண்ட் ஒன் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் மதுரை மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 5 சீட்ஸ். கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்போது ஓசி கேட்டகரியில் 17 சீட்ஸ். அண்ட் பிசி 14, பிசிஎம் 2, எம்பிசி அண்ட் டிஎன்சி 11, எஸ்சி 8, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. டோட்டல் 55. இவ்வளோ காலேஜஸ் அண்ட் சீட்ஸஸ் இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. அதனால் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னென்ன காலேஜெலாம் செலக்ட் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது
ஸோ இந்த மாதிரி என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து லிஸ்ட் வந்து ஸோ அதில் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்யூனிட்டி வந்து ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 6 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்ட் சேம் டைமில் உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்டியாக இருந்து நீங்கள் வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் எஸ்டிக்கு வந்து ஸோ சீட்ஸ் இல்லை. ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் எந்த காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுவே பிசிஎம் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்ஸ் இருக்குது அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 2 சீட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜில் வந்து சீட் இருக்கோ அந்த காலேஜில் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் பில்லிங்கில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியாகவே இந்த சீட் கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதே டைமில் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு வந்து ஸோ லெவலில் கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் சீட் கிடைக்க உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சீட் கிடச்சிச்சு 170 180 190 ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கோர்சஸ் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது போல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Keep supporting me. Thank you.